தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசிக்கும்போது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான் என்று சொல்லி யோவானிலே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, யார் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறீர்கள்? வேதாகமத்திலே சுய தியாகத்திற்காக ஒரு பெரிய உதாரணமாக விளங்கியவர் இந்த யோவான். இந்த யோவான் சாமி இருக்கிறார். இவரை குறித்து இவருடைய பிரசங்கமானது ஒரு கண்டிப்பான ஒரு பிரசங்கத்தை செய்தார். இதனால் தேசமே கலங்கியது. அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கானோர் யோர்தானுக்கு வந்தார்கள். அங்கே யோர்தானுக்கு வந்தபோது அநேகர் அவருடைய சீஷர்களாக மாறினார்கள். யோவான் கண்டிப்புடன் பிரசங்கித்ததை கேட்ட போதிலும் அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் மக்களின் கவனத்தை தன்னுடைய பக்கம் அவர் திருப்பவில்லை. இயேசுவின் ஊழியத்தில் ஆரம்பத்தில் அநேகர் இயேசுவிடத்தில் திரும்பப்பட்டார்கள். யோவானிடத்தில் சீசர்கள் யோவானிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் போவதாக சொன்னார்கள். இதை குறித்து யோவான் சொல்கிறார். யோவான் 3:26 யோவான் என்ன சொல்கிறார்? பொறாமை கொள்ளவில்லை, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்கிற எண்ணம்தான் யோவானிடத்தில் இருந்தது. யோவான் 3:30 வாசிக்கிறோம், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்கூட்டத்திற்கு கவனத்தை திருப்புவதே அவருடைய சுய திட்டம் என்று சொல்லி அந்த சத்தியத்தை அவர் கூறினார். எனவே உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை கவனத்தை திருப்புவதே அவருடைய ஊழிய பணியாக இருந்தது. யோவான் 29 வாசிக்கிறோம். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் செய்ய வேண்டிய இயேசுவின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஒரு முறை லியோனார்டோ வின்சி என்ற தலை சிறந்த படைப்பான கர்த்தருடைய ராபோயனத்தை ஒரு ஓவியமாக வரைந்து முடித்தார். அந்த ஓவியத்திற சிறப்பு அம்சங்களை அநேக துறவிகள் சிலர் விவாதித்து கொண்டார்கள். இந்த விவாதத்தை அந்த லியோனார்டோவும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்ன விவாதம் என்று பார்க்கும்போது ஒவ்வொரும் ஒரு விதமான கருத்தை சொன்னார்கள். எல்லோருக்குமே ஓவியம் பிடித்திருந்தது. ஆனால் அந்த மேஜை மேல் விரிக்கப்பட்டிருந்த அந்த துணியானது, அந்த மேஜையின் துணி கவர்ச்சியாக இருப்பது அந்த டாவியின் நோக்கம் அல்ல, கிறிஸ்து தான் முக்கிய அம்சமாக இருக்க வேண்டும் சொல்லி நினைத்தார். எனவே எல்லோரும் அந்த மாபெரும் அந்த ஓவியத்தை அவர் பார்க்கின்ற போது கிறிஸ்துவ நோக்கி இழுக்கப்பட வேண்டும் என்றார். பிறர் கவனத்தை யார் பக்கம் இழுக்கிறீர்கள் அல்லது யார் பக்கம் இருக்கிறோம்? கிறிஸ்துவின் பக்கமா அல்லது உங்களுடைய பக்கமா? ஒவ்வொருடன் நம்மிடம் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, கிறிஸ்துவனாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்க வேண்டிய கேள்வி, நமது கவனத்தை நாம் யார் பக்கம் இழுக்கிறோம்? கிறிஸ்துவின் பக்கமா அல்லது நம் பக்கமா? இதை கிறிஸ்துவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் தெரிந்து கொள்ள முக்கியமான ஒரு காரியம். மக்களின் கவனத்தை போன்றது உதாரணமாக சொல்லலாம். பிறர் கவனத்தை தங்கள் மேல் இருக்க வேண்டிய நவீனமான உடை அணிந்து அல்லது தற்பெருமையாக நடந்து கொள்வோமானால் அதை சாதிக்க வேண்டிய அவசியமில்லை. தாண்மையை நீங்கள் நானும் காண்பதற்காக கண்டபடி அணிவதிலும் அல்ல, தாண்மை விளம்பரத்தப்பட்ட அதற்கேற்ற வார்த்தைகளை கவனத்தை நம் பக்கம் இழுப்பவையாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்தியத்தை நம் பக்கம் நாம் இழுக்கும்போது அது எப்படி? மேதை துணி ஏதாவது இருந்தால் அதை அகற்றப்பட வேண்டும். தேவனுடைய உதவியோடு அதை அழிக்க வேண்டும். அத்தனை பெரிய ஓவியத்திலே எல்லோரையும் கவர்ந்தது அந்த மேசை துணி. ஒருவேளை நாம் பக்கம் கவர வேண்டும் என்று சொல்லி நாம் எடுக்கிற முயற்சி அப்படி இல்லாதபடி அதை அழித்து கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். யோவான் சொன்ன பிற்பாடவே
கிறிஸ்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி அப்படி ஊழியத்தை செய்யும்போது நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகர் கிறிஸ்துவால் ஈர்க்கப்படுவார்கள். எனவே கிறிஸ்துவை இழுக்க அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் போதிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.